Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் மலேசியால ஆயிரக்கணக்கான மக்கள் ஓகேவா இன்ஃபேக்ட் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அலகு குத்திக்கிறாங்க, பால் குடம் தூக்குறாங்க, காவடி தூக்குறாங்க. நம்ம பழனியில் என்னென்ன பார்ப்போமோ அது எல்லாமே மலேசியாவில் நடந்துட்டு இருக்குது. அங்க ஒரு முருகன் கோவில் பத்துமலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு முருகன் கோவில் கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்குது. எனக்கு எப்பவுமே ஏன்னா இந்த கோவிலுக்கு போயிருக்கேன், நீங்களே நிறைய ரீல்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஐ லவ் திஸ் பிளேஸ், எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அங்கே போயிட்டு வர போகலாம். பட் கியூரியாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இங்கே இவ்வளோ பெரிய கோவில்? மலேசியா இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இவ்வளோ தூரம் தள்ளி எப்படி இவ்வளோ பெரிய முருகன் கோவில் வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி. அதை தேடி போய் பார்க்குறப்போ மலேசியா அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கிற தமிழர்கள் யாருன்னு யோசிச்சோன்னா நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில் ஏதாவது பிளான்டேஷன் ஒர்க்குக்கு போனவங்க, இல்லை சுகர் கேன் கல்டிவேஷனுக்கு போனவங்க, அந்த மாதிரி தானே யோசிப்போம். பட் ஆக்சுவலாக நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறப்போ மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சம்பந்தம் 100 வருஷம் பழசில், 1000 வருஷம். ராஜராஜ சோழன் அந்த பொன்னியின் செல்வன் படம்லாம் பார்த்துட்டு அங்கே வரைக்கும் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு யோசிப்போம். அதில் அதுக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே தமிழர்கள் மலேசியாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அங்கே தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே அங்கே கோவில்கள்லாம் இருந்திருக்குது. அதுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அங்கே இருந்திருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி முருகன் கோவில் இவ்வளோ பெருசு வந்திருக்கு, இந்த முருகன் கோவிலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அண்ட் அதை விட முக்கியமாக தமிழர்களுக்கும் மலேசியாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன. அங்கே மலேசியன் பாப்புலேஷனில் இன்னைக்கு 7% தமிழ் பேசுகிறவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறப்போ நம்ம சங்க காலத்துக்கே போக வேண்டியது இருக்குது. கரிகால சோழன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டாக. அந்த கரிகால சோழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ராஜராஜ சோழனுக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கும் மலேசியாவுக்கும் கான்டாக்ட் இருந்திருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி எஸ்பெஷலி என்னால் டெய்லி உங்ககிட்ட சேர்க்க முடியும். ஸோ ஒரு ப்ராப்பர் டைம் ட்ராவல் ஃபார் 2000 இயர்ஸ் ஆகும் நம்ம போய் ஆரம்பித்து இன்னைக்கு 2025 வரைக்கும் வரப்போகிற ஒரு கிரேசி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாடில் சேருங்க. Now let's get started. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு மலேசியாவை நம்ம ஊரில் எப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போனா தானே இப்போ முருகன் கோவில் இருக்குன்னா அங்கே தமிழர்கள் இருக்கணும். ஏன்னா அங்கே போய் ஒரு முருகன் கோவிலில் மோஸ்ட்டாக தமிழர்கள் தான் கெட்ட போகிறாங்க. ஸோ அப்போ தமிழர்கள் அங்கே போயிருக்காங்கன்னா அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கிறத ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னால், சங்கம் லிட்ரேச்சரில் சங்க காலம்னு சொல்கிறப்போ இட் இஸ் 2000 இயர் ஓல்டு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பட்டினம் பாலை அப்படிங்கிற ஒரு போயம் இருக்குது. பட்டினம் பாலைனா பேரில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிட்டியை பற்றின ஒரு பாடல் அப்படிங்கிறது அதோட பேர். ஸோ அது காவேரி பூம்பட்டினத்தை பற்றி ஒரு பாட்டு. ஓகேவா? இந்த காவேரி பூம்பட்டினம்னா என்னன்னா, சோலாஸ் லிவ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். அது ஆல்ரெடி மில்லியன் பீப்புள் பார்த்துருக்கீங்க. ஸோ சோழர்கள் ஒரு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு போர்ட்டு தான் பூம்புகார். அதோட பழைய பேர் தான் காவேரி பூம்பட்டினம். இந்த பூம்புகார் அப்படின்னு சொல்கிற போர்ட் இன்னைக்கு மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு மிகப்பெரிய போர்ட் சிட்டியாக இருக்குது. இன்னைக்கு சிங்கப்பூர் இருக்கிற மாதிரி, நியூயார்க் இருக்கிற மாதிரி, மும்பை இருக்கிற மாதிரி, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல்கள், பிஸ்னஸ் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக காவேரி பூம்பட்டினம்ங்கிற ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வச்சிருந்திருக்கோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பட்டினம்பாலை அந்த சிட்டியை பற்றி எழுதுகிற ஒரு போயம். ஓகேவா? இப்போ சென்னையை பற்றி எழுதுனா சென்னை யார் யார் கூடலாம் பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறதுலாம் அதில் எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பட்டினம்பாலைங்கிற பாட்டிலேயே எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடரம் அப்படிங்கிற ஊரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடரம்னா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற மலேசியா கெடா இந்த ரீஜன் தான். ஸோ கடரம்ங்கிற ஒரு ஊரில் பயங்கரமான பிஸ்னஸ் இங்கே இருக்கிற மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் தமிழர்கள் இருக்காங்க. அவங்களோட நம்ம இங்கே இருக்கிற இங்கேருந்து மக்கள் அங்கே இருக்கிற தமிழர்களோட பிஸ்னஸ் பண்ணுறோம். ட்ரேட், வி ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷிங் ட்ரேட் அப்படிங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சங்க இலக்கியத்திலே இருக்குது. ராஜராஜ சோழனோட காலகட்டத்தில் ராஜேந்திர சோழன் அவரோட பையன் ஹி இஸ் ஹேவிங் ஒரு ஃப்ளீட் எல்லாம் செட் பண்ணி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம நேவல் ஃப்ளீட்டை பற்றி பேசணும்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. தி கிரேட்டஸ்ட் நேவல் ஃபோர்ஸஸ் அவங்களாக தான் இருந்திருக்காங்க. இந்தியன்
நேவியே வந்து அவங்களோட பேர்ல கப்பல்லாம் இன்னைக்கு விட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோ மிகப்பெரிய ஒரு சேனை. கடல்ல வந்து ரொம்ப பயங்கரமா வந்து விளங்கியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி கெடாரத்த புடிச்சிருக்காங்க. ஸோ கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பேர் வந்து அதனாலேருந்து தான் வந்து வந்திருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அங்க தமிழர்கள் வந்து கம்ப்ளீட்டா ட்ரேட் ரூட்ட கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய இந்தோனேஷியா ரீஜனுக்கு, மலாக்கா ரீஜனுக்கு, சிங்கப்பூர் ரீஜனுக்கு, இந்த இடம் ஃபுல்லாவே மலேசியா ரீஜன் இது எல்லாத்தையுமே வந்து தமிழர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 இயர்ஸ்க்கு ராஜேந்திர சோழன் வந்து டைரக்டாவே அந்த இடத்துல நிறைய பார்ட்ஸ் ஆஃப் மலேசியாவை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ரெக்கார்ட்ஸும் நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலாவே எவிடன்ஸாவே இருக்குது. அதுக்கும் அப்புறம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழர்கள் வந்து மலேசியாவில் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோன்னு தெரியாது. இருக்கிற எவிடன்ஸ் சங்கம் லிட்ரேச்சர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அப்புறம் 1300 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, ஈவன் பிஃபோர் ராஜராஜ சோழாஸ் டைம், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனோட காலகட்டத்துக்கும் 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, புஜாங் வேலி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இன்னைக்கு மலேசியாவில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட் கோவில் வந்து அன்எர்த் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். ஒரு கோவில் இல்லை, ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறாங்க. டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்னா மல்டிபிள் டைட்டிஸ் இருக்க மாதிரி, மல்டிபிள் கடவுள்கள் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் டெம்பிளே வந்து 1300 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவில் புஜாங் வேலியில் இருக்கிறத வந்து அன்எர்த் பண்ணியிருக்காங்க. இன்னமும் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். அப்போ 1300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அங்கே வந்திருக்குன்னா, அதுக்கும் முன்னாடியே நம்ம ஊர்ல இருந்து அங்கே பிஸ்னஸ் இருந்திருக்குது, அங்கே தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த இடத்த ஆக்கியூபை பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து மலேசியாவை ரூல் பண்ணிருக்காங்க, இந்தியாவையும் ரூல் பண்ணிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் வேவ்ஸ் ஆஃப் தமிழ்ஸை வந்து அவங்க அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து பயங்கரமான காடுகள், அப்புறம் வந்து மலைகள், இதுக்கு நடுவில் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் போடுறதா இருக்கட்டும், அங்கே பிளான்டேஷன்ஸ், பனானா பிளான்டேஷன்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், பெரிய ஃபார்ம்ஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், இதுக்கு இறங்கி வேலை பார்க்குறதுக்கு நல்ல வலுவான ஆட்கள் வேணும், நல்ல வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் வேணும். அதுக்கு யார் பெஸ்ட்டுன்னு பார்த்து தமிழ்நாட்டில் இருந்து தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேவா, நிறைய பேரை உள்ளே கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்த குரூப்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்புசாமி பிள்ளை அப்படிங்கிறவர். இப்போ முருகன் கோவில் சம்மந்தமாக நம்ம போக ஆரம்பிச்சிடுறோம். தம்புசாமி பிள்ளை யார்? அவர் இங்கே தாங்க போனவரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. தம்புசாமி பிள்ளையே சிங்கப்பூரில் பிறந்தவர், அவர் அங்கேயே இருந்தவர். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷர்ஸ் இங்கேருந்து மைக்ரன்ஸை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே அங்கே மலேசியாவில் தமிழர்கள் இருந்திருக்காங்கிறதுக்கு இது இன்னொரு ஒரு ப்ரூஃப். தம்புசாமி பிள்ளை வந்து ஒரு சிங்கப்பூர் பார்ன் பர்சன். அவர் வந்து பிஸ்னஸில் இருக்கார். அப்போ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ட்ரேடர்ஸ்லாம் கொண்டு வரதுக்கான டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்குது. அவர் டின் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சுருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தமிழர்கள் வந்து இன் ப்ராமிஸ் ஆஃப் அ பிரைட்டர் ஃபியூச்சர், உங்களுக்கு இன்னும் ஒரு பொன் விளையிற பூமியை காமிக்கிறோங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க. மலேசியாவோட எக்கானமியில் இன்னைக்கு மலேசியா வந்து ஒரு த்ரைவிங் கண்ட்ரியாக நம்ம பேசுகிறோன்னா, கோலாலம்பூர் ஒரு த்ரைவிங் சிட்டியாக பேசுகிறோன்னா, அதோட பேக் போன் வந்து தமிழர்களாக தான் இருந்திருக்காங்கிறது 100% உண்மை. இங்கேருந்து வேவ்ஸ் ஆஃப் தமிழர்கள் வந்து அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் செட்டில் ஆகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பாப்புலேஷனுங்கிறது அப்போ 2000 வருஷமாக மலேசியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அதில் அஃப்கோர்ஸ் ஹையஸ்ட் நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்க்குறப்போ பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில் அங்கே வேலை செஞ்ச போனவங்க. இப்படி இத்தனை பேர் அங்கே வந்து செட்டில் ஆகிட்டு இருக்கிறப்போ தம்புசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் என்ன கவனிக்கிறாருன்னா, நம்ம இத்தனை தமிழர்கள் இங்கே இருக்கோம், நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு கோவில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஆல்ரெடி மாரியம்மன் கோவில் வந்து கோலாலம்பூரில் ஒன்று இருக்குது. அது வந்து அவரோட ஃபேமிலிக்கு டெம்பிளாக இருக்குது. அது எல்லாருக்குமே வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பட்டு கேவ்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்த பார்க்குறாரு. பட்டு கேவ்ஸுங்கிறது அங்கே இருக்கிற நதியோட பேர்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் அது 10 மலை தமிழ் பேர் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு அது என்ன எக்ஸாக்டாக இதில் எந்த ரீசன்னு தெரியல. பட் ரெண்டில் ஏதோ ஒன்று அதோட பேர் வந்து பத்து கேவ்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக லைம்ஸ்டோன் இருக்கக்கூடிய ஒரு ஹியூஜ் ஹில். இதில் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பூர்வகுடி மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான சாட்சிகள் இருக்குது. 1800s இந்த ஒரு கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவ்ஸ் அப்போல்லாம் இது கோவில் கிடையாது. ஸோ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் இருந்துக்கிட்டு பேர்ட் நெஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நிறைய பறவைகள் இருக்குது, வவ்வால் எச்சம் விழுகுதுல, அது வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே சைனீஸ் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க இதை வச்சுட்டு. அந்த காலகட்டத்தில் தான் தம்புசாமி பிள்ளை வந்து இந்த இடத்த பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கேவ் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வேல் ஷேப்பில் இருக்குதுங்கிறத ரியலைஸ் பண்ணுறாரு. ஓகே, இது வேல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு முருகன் கோவில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே தமிழர்கள் நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி வேவ்ஸாக வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. நிறைய தமிழர்கள் இருக்காங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ஊரையே மாற்றி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல முதல்ல ஒரு வேலையும் ஒரு முருகன் சிலையும் வைக்கப்படுது. ஆல்மோஸ்ட் 130 இயர்ஸ் ஆகும். ஓகேவா, ஸோ 1800ஸோட எண்டு காலகட்டத்தில் ஒரு 130 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து முதல்ல ஒரு வேலும்
முருகனோட சிலையும் வைக்கப்படுது. இங்கே தைப்பூசமும் செலிப்ரேட் பண்ணப்படுது. ஆனால் மச் லேட்டர் கிட்டத்தட்ட அதிலேருந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வுட்டன் ஸ்டெப்ஸ் போடப்படுது. வுட்டன் ஸ்டெப்ஸ் வந்து மலை மேலே ஏறி போகிறவங்களுக்கு தேவை. இப்போ தான் முருகன் சிலை முன்னாடி இருக்குது. அப்போ முருகன் சிலையே கிடையாது. வெறுமனே மலையை மட்டும் யோசிச்சு பாருங்க. இது எப்படின்னா பழனி மலை இன்னைக்கு யோசிச்சா எப்படி இருக்குது? மலை மேலே வந்து கோவில். அந்த மாதிரி தான் அங்கே இருந்திருக்குது. அப்புறம் தான் மொத்த மலை சைஸ்க்கே வந்து ஒரு முருகன் எழுப்பிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரீசெண்டாக, நான் அதுக்கு அடுத்து வரேன். பட் அதுக்கு முன்னாடி வெறுமனே பழனி மலை மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. ஸோ அப்போ வந்து 1920s தான் இதுக்கு வுட்டன் ஸ்டெப்ஸே போடுறாங்க. அது போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மலைக்கு ஏறினவங்களுக்கு தெரியும், பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். மக்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டெப்ஸே வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1940s தான் வந்து இந்த வுட்டன் ஸ்டெப்ஸை வந்து மாற்றி கான்கிரீட் ஸ்டெப்ஸ் போடப்படுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிலுக்குன்னு டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற மலேசியாவில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழர்களோட ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபினான்ஷியலாக பெட்டராக அவங்க இங்கே கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது பெட்டர் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலே அதோட அல்டிமேட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2003ல் ஒரு மிகப்பெரிய முருகன் சிலை எழுப்ப போகிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் சிலை அப்போ அதை எழுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு ஈக்குவலான சைஸில், இன்ஃபேக்ட் அந்த மலை வந்து நம்ம மேலே ஏறி முடிகிறப்போ முருகனை விட நம்ம ஹைட் ஆகிடுவோம். அவ்வளோ பெரிய ஒரு ஈக்குவலாக இப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிடுவோம். கொஞ்சம் மேலே போவோம். பட் ஆல்மோஸ்ட் சைஸ் ஆஃப் தட் மவுண்டன். அதான் நான் சொல்கிறேன், பழனி மலை சைஸ்க்கு வந்து ஒரு முருகன் சிலை எழுப்புனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சிலையாக கட்டுவோன்னு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் மலேசியன் தமிழ்ஸ் ஆர் மேக்கிங் இட் பாசிபிள். 3 வருஷத்தில் 142 அடி. அதாவது ஒரு சாதாரண இந்தியனை வந்து ஒரு 24 பேரை வரிசையாக மேலே நிற்க வச்சா எவ்வளோ ஹைட் வரும்? நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் மேலே உங்கள் ஃப்ரெண்டுன்னு 24 பேரை நிற்க வச்சா எவ்வளோ ஹைட்டு போவோம்? அவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு ஒரு முருகன் சிலையை 3 வருஷத்தில் கட்டி முடிக்கிறாங்க. அண்ட் திஸ் பிகம்ஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் முருகன் டெம்பிள். அப்புறம் தான் அந்த பில்லா மூவி ஷூட்டிங் அப்போல்லாம் வந்து அந்த சாங்லாம் எடுத்திருக்கணும். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அதுக்கப்புறம் இப்போது சேலமில் வந்து இன்னொரு முருகன் சிலை எழுப்பப்பட்டிருக்குது. அது வந்து இதை விட லார்ஜராக இருக்குது. பட் ஸ்டில் உலகத்தில் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முருகன் கோவிலாக வந்து இன்னமும் 10 மலை தான் இருந்துட்டு இருக்குது. தைப்பூசம்ங்கிறது இங்கே இருக்கிற ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலாகவே மாறிடுச்சு. இட் கோஸ் பியாண்ட் ரிலீஜன். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா, விஷுவல்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, நான் கோவிலுக்கு போனப்போ நான் பார்த்தேன் நிறைய சைனீஸ் வந்து கோவிலுக்கு ப்ராப்பராக சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சு. நிறைய மலேஸ் வந்துருக்கதை பார்க்க முடிஞ்சு. இன்றைக்கும் நம்ம விஷுவல்ஸ்லாம் பார்த்தோன்னா எல்லா நாட்டவரும் வித்தியாசமான நாட்டிலேருந்து, கம்போடியாவிலேருந்து, தாய்லாண்ட்லேருந்து, எங்கேருந்தெல்லாமோ மக்கள் வந்து இங்கே முருகனை கும்பிட்டுட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளவும் நம்ம சொல்கிறப்போ இந்த முருகன் நம்ம யாருன்னு தேடி போய் பார்க்குறப்போ நம்ம நிறைய பேர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2500 வருஷத்துக்கு முன்னாடி குறிஞ்சி ஆண்டவரா, நம்ம ஊரில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனா, ஒரு மிகப்பெரிய கடவுளா, ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனா நம்ம கும்பிட்டுருக்கோங்கிறது யோசிக்கிறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது. கரெக்டாக நம்மளோட லிரிக்ஸ்லலாம் அதான் வச்சுருப்பாங்க, என்னன்னாலும் நம்மளுக்கு முருகன் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கடவுளுக்கு வந்து மலேசியாவில் இன்றைக்கி கடல் தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு டெம்பிள் இருக்கிறது, அது போயிட்டு வந்து பார்க்குறப்போ இட்ஸ் அப்சல்யூட்லி கிரேசி. பட் லாஸ்ட் டைம் நான் மலேசியா போயிருந்தப்போ அங்கே இருக்கிற ட்ரஸ்டீஸ் சில பேர்கிட்ட பேச முடிஞ்சிச்சு. அவங்க இன்னும் ஒரு பெரிய பிளான் சொன்னாங்க. ஃப்யூச்சரில் வந்து அங்கே ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரெகுலர் ஸ்டெப்ஸாக இருந்துச்சு. ரீசெண்டாக என்ன மாற்றினாங்கனால அது வந்து ஒரு முருகன் கோவிலுங்கிறதுனால ஒரு பீகாக்கோட ஃபெதர்ஸ் வந்து எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸை வந்து கலர்ஃபுல்லாக மாற்றினாங்க. இப்போ அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, அதை வந்து எஸ்கலேட்டராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் நான் போனப்போ அந்த ட்ரஸ்டீஸ் கிட்ட பேச முடிஞ்சிச்சு. ஐம் வெரி எக்ஸைட்டட். அதை பாசிபிள் ஆக்குனாங்கனால் அது வந்து இன்னும் மேலும் நம்மளை வந்து இணைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கோவிலாக அங்கே இருக்கும் என்றைக்குமேங்கிறதுக்கு. அது ஒரு தமிழ் கோவிலாக இருக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு மிக ப்ரௌடான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓவரால் கனெக்ஷன் பிட்வீன் மலேசியா அண்ட் தமிழ்ஸ். அது போக வந்து இந்த ஒரு ஐடியாவும் இருக்குல்ல, அங்கே இவ்வளோ பெரிய ஒரு முருகன் கோவில் இருக்குது, எப்படி வந்துச்சு, அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் மலேசியா போனீங்கன்னா கண்டிப்பாக அதை மட்டும் பார்க்காம வந்துடாதீங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனிவே, நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மலேசியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி தே வில் பி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.